இப்போ இந்த ஒரு மாச விஜய் ஆட்சி வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஒரு மாசத்துல நிறைய வதந்திகள் பரப்புறதையும் பார்த்தோம். இப்போ திமுக ஆட்சியில செய்த ஏற்கனவே திட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க செஞ்ச மாதிரியான பிம்பத்தை கொடுக்கறது, அப்புறம் எதுவுமே நடக்காத விஷயத்துக்கு பில்டப் அதிகமா கொடுக்கறது. இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படையா இருக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்டே ஒன்றும் கிடையாது. வெறும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அச்சீவ்மெண்டா இருக்க முடியாது. இந்த ரூட் மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் வேலையை அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களாம் சினிமாக்காரங்க, மெயின் வேலையை அவங்களுக்கு என்னன்னா மக்களுடைய பொழுதுபோக்கு சார்ந்த தளங்கள்ல விளம்பரம் செய்யறது. அதுதான் அவங்க முதன்மையான வேலை. இன்னைக்கு தேர்தல் வெற்றி தோல்விக்கு முதன்மை காரணமாவே இருப்பது சமூக வலைதளங்கள் தான். கள அரசியல் இல்ல. களத்துல எவ்வளவு வேலை செஞ்சிருந்தாலும், மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்தாலும், இல்ல எவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்ணியிருந்தா கூட சோசியல் மீடியால யார் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். இனி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்திலே இதுதான் நிலவன். இந்த ஒரு இதுல மட்டும்தான் பெரியார் இயக்க நிலைப்பாட்டுக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லையே. இப்போ 1967 திமுக வெற்றி பெற்ற தேர்தல், முதல்ல வெற்றி பெற்ற தேர்தல், அந்த தேர்தல்ல பெரியாரோட நிலைப்பாடு என்னவா இருந்து? காங்கிரஸ் தான் ஆதரிச்சாரு. அப்போ பெரியார் காலத்திலேயே பெரியார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுக்கு எதிராக தான் நடந்திருக்கு. மக்களுக்காக களத்துல நிக்கிறது யாரு? திமுக தான் நிக்குது. அப்போ நெருக்கடி காலத்துல திமுக நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறமா வந்த தேர்தலை யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தா இப்போ மக்கள் வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க உரிமைகளுக்காக டெல்லியை எதிர்த்து போராடிய அந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கணும் இல்லையா? ஆனா அப்ப யார் ஜெயிச்சா? அந்த நெருக்கடி முடிஞ்சு வந்த தேர்தலை யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்கு. ஸ்டாலினை விட ஒரு சிறந்த முதலமைச்சரா விஜய் வந்து மாறிட்டாருன்னு வைங்களேன். ஆனா அது வந்து தலைகள் என்னாலும் நடக்காது. ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க. அப்படி மாறிட்டாரு அப்படின்னு வைங்களேன், விஜய் ஆதரிக்கிறதுல நம்ம ஏன் தயங்கணும்? அந்த ஒரு இது வருதுல. இப்ப திமுகவை நம்ம எதுக்கு ஆதரிக்கிறோம்? திமுகவோட நிர்வாகத்தை நம்ம பார்த்திருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியோட அந்த சாதனைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இவங்க தொடர்ந்தா இன்னும் தமிழ்நாட்டை எங்கெல்லாம் கொண்டு போறாங்க, அந்த தொலைநோக்கு பார்வை அவங்க கிட்ட இருக்குதுங்கிறது நமக்கு புரியுது. அதனால ஆதரிக்கிறோம். இன்று நிமுருவம் வாசகர் வட்டத்துடைய 32வது கூட்டத்தில் வந்து நம்ம பங்கேற்று இருக்கிறோம். இதுல நம்ம பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவை தான் இந்த தேர்தல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது தேர்தல் முடிவு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா, மக்களோட நாம அந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மக்களோட அந்த அளவுக்கு கனெக்டடா, மக்களோட தொடர்போட பயணிச்சு நம்ம அந்த அளவுக்கு ஊடுருவி பயணிக்க நம்மளால முடிஞ்சிருந்தது அப்படின்னா, இது வந்து கேக்குது இல்லைங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமா இருந்திருக்காது. ஆனா இது அதிர்ச்சிகரமா நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஏதோ ஒரு இடைவெளி இருக்கு. மக்களுக்கும் நமக்குமான இடைவெளி வந்து ஏதோ ஒன்று இருக்குது. இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களை புரிஞ்சுக்கல, இல்லை நம்மளை மக்கள் வந்து புரிஞ்சுக்கல. ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதோட விளைவாக தான் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஊடகம் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி இருக்கு, எந்த ஊடகம் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்கு, அதற்குள் நம்முடைய பெரியார் இயக்கம் இல்லை இந்த மற்ற இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படியெல்லாம் பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அது பார்த்தா தான் நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த தோல்வி, விஜயோடைய வெற்றி, அதே மாதிரி இந்த திராவிட இயக்கங்களுடைய அந்த தோல்வி, அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம இந்த ஊடகங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பெரியார் காலம் என்பது வந்து வேற, இப்போ நம்ம காலம் அப்படிங்கிறது வேற. இப்போ பெரியார் காலம் அந்த காலகட்டத்தில் 1925 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்ச அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1950 வரைக்குமே மக்களுக்கு வந்து ரொம்ப மக்களுக்கு நெருக்கமான ஊடகம், செய்திகள்லாம் மக்கள் வந்து எதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து டிவி கிடையாது, எதுவுமே ரேடியோ கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத அந்த சமயத்தில் மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களாக இருந்தாங்க. அப்போ அதில் படித்த அந்த சில பேர் வந்து அதிகாரத்தில் இருந்து அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களும் வந்து நமக்கு ஏற்ற ஆட்களாக இல்லை. இப்போ அந்த சூழ்நிலையில் செய்தித்தாட்கள் வந்து இந்த படித்தவர்கள் மத்தியில் வந்து முதன்மையான ஊடகமாக இருந்தது. அந்த செய்தித்தாள் மூலமாக தான் வந்து இந்த செய்தியுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. படிப்பறிவு இல்லாத மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சமயத்தில் அந்த காலகட்டத்தில் கூட்டங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. கட்சியோட கூட்டங்கள் இன்னைக்கு வந்து கூட்டம் நடத்தணும் அப்படின்னா ஆட்கள் வந்து பெருசாக வந்து வரமாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு சின்னதாக ஒரு கூட்டம் நடத்தினா, இப்போ பெரியார் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு அறிவிச்சார் அப்படின்னா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. மாநாடு அப்படின்னா 10 லட்சம் 15 லட்சம் பேர்லாம் அசல்ட்டாக வந்து உட்காருவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம திமுகவை பார்க்குறோம், அந்த ட்ரோன் பிக்சர்லாம் கூட காமிப்பாங்க. அப்போ எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, திமுக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடத்துனாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு வந்து இருக்கும். இந்த க்ரௌடு, இந்த அளவுக்கான ஒரு மாஸ் க்ரௌட் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பெரியாருக்கு இருந்தது. 1925 ஒரு 55 காலகட்டம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வேற எதுவுமே இல்லை, வேற சோர்ஸ் இல்லை. நாலேஜ் சோர்ஸ் அப்படின்னாலே பெரியார் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்தது.
அப்போ ஒரு 1950 வரைக்குமே வந்து செய்தித்தாள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தது. இந்த விஷயங்கள்ல ஊடகத்துல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்து மக்கள் எல்லாருமே வந்து செய்தித்தாள் மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்து இந்த 50கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சினிமா வந்து இந்த கலர் படம் அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருந்தது. இந்த 1950கள்ல தான் முதல்ல இந்த கலர் படம் வருது. இப்போ அந்த கலர் படம் அப்படிங்கலாம் வரும்பொழுது மக்களுக்கு வந்து இன்னும் தத்ரூபமா வந்து பல விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா இருக்குது. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம படிச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலமா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வந்து செய்தித்தாள் ஆதிக்கம் செலுத்தின காலத்துல கூட செய்தித்தாள் படிக்கிறவங்களோட எண்ணிக்கையை விட கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அது மூலமா செய்திகளை கேட்டு தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்தது. அதே மாதிரி 50கள்ல இந்த மாதிரி கலர் படம் எல்லாமே வந்து அப்படி காலம் மாறுற அந்த சமயத்துல வந்து செய்தித்தாள் வந்து தன்னுடைய மதிப்பு வந்து 50கள்லயே இழந்துருச்சு. செய்தித்தாள் மூலமா படிச்சு செய்திகளை தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கையை விட சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. 1950கள்லயே வந்து அதிகமாயிடுச்சு. அதுவும் அதோட எல்லை எந்த மாதிரி இது போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அப்படியே அந்த சினிமா வேவ் அப்படிங்கிறது, இந்த சினிமாவை பார்த்தே அதுவே ஒரு முதன்மை ஊடகமா இருந்து அதை வச்சே வந்து எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிறது, அதை வச்சே என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறது, இது வந்து 1950 60கள்லயே ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே இந்த சினிமா மாயை, இந்த சினிமா மோகம் அது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த 1990 அந்த காலகட்டத்துக்கு வரும்போது இந்த உலகமயமாக்கல் கொள்கை எல்லாம் வருது. இந்த மாதிரி தனியார் மயம் இது எல்லாமே வந்து கொண்டு வந்து எல்லாருமே வந்து ஃபாரின் வெளிநாட்டுக்காரெல்லாம் இங்கே வரலாம், இங்கே வந்து தொழில் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அந்த கொஞ்சம் லேசாக ஒரு பேருக்காத ஒரு பொது உடைமை சார்பான ஒரு அரசு அப்படின்னு சட்டத்தில் மட்டுமாவது இருந்தது. அந்த மாதிரி ஒரு சோசியலிஸ்ட் டெமோக்ரஸி இது அப்படிங்கிறது சட்டத்தில் மட்டும் ஒரு பேரளவுக்காவது இருந்தது கூட இல்லாமல் போயிட்டு இப்படி உலகமயக்கால சூழலில் வந்து எல்லாமே தனியார் மயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அந்த 90களில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுடைய மூலமா தகவல் தெரிஞ்சுக்கிறவங்களோட எண்ணிக்கையை விட அந்த 90கள் அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது சினிமாவோட இடத்த டிவி வந்து அப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு 1990களில். அதோட விளைவாக தான் பார்த்தீங்கன்னா 90களில் தான் நம்ம இந்த சன் டிவி, அந்த சன் நெட்வொர்க்னு சொல்லிட்டு அவன் உதயா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டிவி வச்சிருந்தான். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் விஜய் டிவி ஆரம்பிச்சாங்க, ராஜ் டிவி ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாம் இந்த டிவி ஆரம்பிச்சு அந்த சினிமாவுக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் வந்து 2வது இடத்துக்கு போயிட்டு முதல் இடத்துக்கு டிவி வந்தது வந்து இந்த 90கள் ஆரம்பத்தில் வந்து வந்தது. அப்போ இருந்து ஒரு 2015 2020 வரைக்குமே மக்கள் செய்திகளை அறிந்து கொள்வது, இந்த உலக நடப்புகள் எல்லாமே தெரிந்து கொள்வது வந்து டிவி மூலமா தான் இருந்தது. ஆனா அது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2019 2020 வரைக்கும் தான். ஆனா இப்போ வந்து நிலைமையே வந்து மாறிடுச்சு. இந்த 2015ல இருந்து 20 காலகட்டத்தில் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரொம்ப நல்லா பெருகிடுச்சு. இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து வரவேற்பை பெற்று அது நல்லா பரவலாயிடுச்சு. அதோட விளைவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு புள்ளிவிவரப்படி இன்னைக்கு நிலவரப்படி 2020 தாண்டின காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் மக்கள் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முதன்மையான சோர்ஸா ஊடகமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா தான் இருக்கு. டிவி இல்ல, சினிமா இல்ல, நியூஸ் பேப்பர் கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து அடுத்தடுத்த பின்னாடி போயிடுச்சு. இன்றைக்கு சூழ்நிலையில மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முதன்மையான ஒரு ஊடகமா இருப்பது வந்து சோசியல் மீடியா தான் இருக்கு. இப்போ இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பெரியார் காலத்துல செய்தித்தாளில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சினிமா அந்த இடத்த பிடிச்சது, அப்புறம் இந்த சினிமா அந்த இடத்த இழந்து அடுத்து டிவி வந்து அந்த இடத்த பிடிச்சது, இப்போ டிவியும் அந்த இடத்த இழந்து இப்போ சோசியல் மீடியா தான் வந்து முதன்மையான ஊடகம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நிலைமையில வந்து வந்திருக்கு. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த கட்சி கூட்டங்கள் வந்து நம்ம நடத்துறோம் இல்லையா, அந்த கட்சி கூட்டங்களுடைய தாக்கம் என்ன மக்கள் மனசுல அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் அப்புறம் ஊடகங்களோட தாக்கம் மக்களுக்கு என்ன, மக்கள் மனசுல வந்து ஊடகங்களோட தாக்கம் எந்த மாதிரி இருக்கு, ரெண்டுல எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி இந்த 1950 வரைக்கும் 50 வரைக்குமான காலகட்டங்கள்ல செய்தித்தாள் மட்டும் இல்லை, வேற எல்லா இந்த வார இதழாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு மக்கள் தகவலை தெரிந்து கொள்வதற்கு, அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இருக்க ஒரு முதன்மையான ஊடகமா இருந்ததே எதுன்னு பாத்தீங்கன்னா கட்சிகள் நடத்துற கூட்டங்கள். அதுதான் முதன்மையா இருந்திருக்கு. 1950 வரைக்குமே அதுதான் வந்து முதன்மையா இருந்திருக்கு. கட்சி கூட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டம் நடத்துறது, இது மூலமா தான் மக்கள் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படின்னா 1950 வரைக்கும் தான். ஆனா அந்த 1950களில் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாலாம் அழிஞ்சு போய் அப்புறம் இந்த கலர் சினிமாலாம் வர அந்த சமயத்துல 1950ல இருந்து 60 வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்திருக்கு. அதாவது என்னன்னா இந்த கட்சி கூட்டங்களுக்கும் சினிமாவுக்கும் ரெண்டுல எது வந்து முதன்மையான இடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. அதோட முடிவில் 1960களிலேயே
இந்த கட்சி கூட்டங்கள் மூலமா மக்கள் கிட்ட சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது அப்போவே வந்து உடஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு வந்து 2026 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 1960லயே அந்த கட்சி கூட்டங்கள் வந்து முதன்மை இடத்துல இருந்து பின்னாடி போயிடுச்சு. அப்பவே வந்து சினிமா வந்து அந்த இடத்துல வந்துருச்சு. அப்புறம் டிவி வந்திருக்கு. டிவிக்கு அப்புறம் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ மக்கள் கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது வந்து சோஷியல் மீடியாவாக தான் இருக்கே தவிர இந்த கட்சி கூட்டங்களோ இல்லை மாநாடுகளோ இல்லை. இந்த கட்சி கூட்டங்கள் மாநாடுகள் அதெல்லாம் வந்து எதற்கு இந்த காலகட்டத்துக்கு பயன்படுது அப்படின்னா, இயக்க தொண்டர்களை வந்து பயிற்றுவிக்கிறதுக்கு, அந்த அந்த இயக்கத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு, அப்படிப்பட்ட விஷயங்கள், அப்புறம் சந்திப்பு அந்த மாதிரியான விஷயங்கள், அது இயக்க தோழர்களை வந்து தயார்படுத்துறது, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து பயன்படுதே தவிர மக்களோட அந்த கருத்துக்கள் போய் சேர்றதுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு பயன்படலை. ஏன்னா அந்த காலத்துல எதுவுமே இல்லாத சமயத்துல கூட்டங்களுக்கு வந்து மக்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கூட்டங்களுக்கு வந்து கேட்கறவங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கொள்கையால ஈர்க்கப்பட்டவர்கள் தான் வந்து கேட்கறாங்க. பொதுஜன மக்களுக்கு வந்து இது ஒரு விஷயமாவே இல்லை. அவங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அவங்க இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து இல்லை, இல்லாத ஒரு சூழலை தான் வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த கட்சி கூட்டங்களையும் அதையும் நம்ம ஊடக விஷயங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் அந்த கட்சி கூட்டங்களையும் ஓவர்டேக் பண்ணி அந்த ஊடகங்கள் தான் வந்து முன்னிலை வர மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இந்த 2020க்கு அப்புறம் இந்த பெரிய இயக்கங்கள் நடத்துகிற அந்த மாநாடுகள் அது இது எல்லாமே வந்து மீண்டும் வந்து ஒரு சின்ன ஒரு உயர்வு வந்து வந்திருக்கு. மக்கள் திருப்பி அதை கவனிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு உயர்வு வந்தது. அந்த உயர்வும் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாடு நடத்துறதுனாலையோ இல்லை அந்த கூட்டம் நடத்துறதுனாலையோ வரல, தொழில்நுட்ப வளர்ச்சி. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா மேலே வந்து ட்ரோனில் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை லைவாக வந்து டிவியில் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய இடத்துலலாம் எடுத்து பரப்புகிறாங்க. யாரா ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்தில் நின்று அவர் பேசினார் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய செய்தி ஆகுது. இப்போ அப்படி அந்த கூட்டங்கள் ஊடகங்கள் மூலமாக ஒரு அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாக அது ஒரு செய்தியாக மாறும்பொழுது தான் அந்த கூட்டங்களுக்கான விஷயங்கள் வந்து அதில் என்னென்ன தீர்மானம் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களை போய் சேருதே தவிர வெறும் கூட்டங்கள் மட்டும் போடுறதுனால போய் வந்து மக்கள் கிட்ட வந்து எதுவுமே சேர்றதில்லை. அந்த காலம் வந்து 1960லயே முடிஞ்சு போச்சு. அது வந்து இயக்கம் நடத்தக்கூடிய நம்ம வந்து முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் அதை அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க, அது அப்புறமா. ஆனால் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த கூட்டம் நடத்துறது இது பண்றது அது எல்லாமே வந்து நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கிட்டு மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு ஒரு முன்னோட்டம் இது. ஆனால் இந்த முன்னோட்டமே முழு பிரச்சாரமா ஆயிடாது. அந்த காலம் வந்து எப்போ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம முக்கியமா வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதுல பெரியார் இயக்கத்துடைய அந்த டாமினன்ஸ் வந்து எப்படி இருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1950 வரைக்கும் செய்தித்தாள்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து குடியரசு இதழ் வந்து நடத்தினாரு, விடுதலை நடத்தினாரு. இந்த மாதிரி நல்ல அந்த செய்தித்தாள் வந்து முதன்மையான ஊடகமா இருக்கிற சமயத்துல அந்த செய்தித்தாள் உலகத்தை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா வந்து அந்த காலத்துல வந்து பெரியாரால் இருக்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்து 1950-60களில் சினிமாலாம் வந்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் தொடர்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ 50 வரைக்கும் செய்தித்தாள் வந்து முதன்மை ஊடகமாக இருந்தது. அது பெரியாரும் அதில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தினாரு. அந்த நம்ம பத்திரிகை இருந்தது, பகுத்தறிவு பத்திரிகைகள்லாம் நிறைய வந்து வந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த சினிமா வந்து அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா எம்ஆர் ராதா மாதிரி விதிவிலக்கா ஒரு சில பேர் தான் வந்து சினிமா துறையில் இந்த பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த சினிமா ஊடகத்துக்குள்ள பெரியார் இயக்க கருத்துக்கள் வந்து ஊடுருவலை. ஆனால் திராவிட இயக்கங்கிற அது வேற, அது அடுத்தது சொல்றேன். இப்போ பெரியார் இந்த பகுத்தறிவு கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து 1960க்கு மேலேயே வெகுஜன மக்களுக்கு மத்தியில ஊடுருவுறது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அது நம்ம இன்னைக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். நம்ம இப்போ முற்போக்கு இயக்கங்கள் வந்து ஏன் வளர்ச்சி அடையல, ஏன் வந்து முற்போக்கு இயக்கங்களை வந்து உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு வந்து சேரல அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் சினிமா வந்த காலத்திலிருந்தே அந்த ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது இருக்குது. பெரியார் இயக்கத்தோட அந்த இது வந்து டிக்ளைனுங்கிறது அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறமா 90களில் நம்ம பார்த்தோம் உலகமயமாக்கல டிவி எல்லாம் வந்து எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. நமக்கு சொந்தமாக ஏதாவது டிவி இருக்குதா? எதுவும் இல்லை. ஒரு பெரியார் இயக்கத்துக்கு ஏதாவது சொந்தமாக டிவி இருக்குதா? மக்கள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நம்ம செய்திகள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட டிவி எதுவுமே இல்லை. இப்போ டிவி வச்சிருக்கிறவங்களாம் மற்றவனா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்முடைய கருத்துக்கள் வந்து அங்கே போய் சேரணும், முழுமையாக போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ அங்கே ஒரு டிராபேக் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 2020க்கு அப்புறம் சோஷியல் மீடியா தான் ஒரே விஷயமா இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது அதெல்லாம் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம இயக்க பக்கங்களை வந்து எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அப்படின்னு என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லையே. இப்போ நம்ம திராவிட விடுதலை கழக அந்த ஃபேஸ்புக் பேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20,000 இல்லை 20,000 30,000 வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க.
ஆனால் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன, நம்ம செய்தியை வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க? அப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்மளோட டாமினன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ சோஷியல் மீடியா உலகத்துலேயும் நம்மளுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இது வந்து பெரியார் இயக்கத்தோடைய இது. அப்போ அந்த டாமினன்ஸ் ஏன் இல்லை, அதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ பெரியார் இயக்கம் எப்படி சொல்லிட்டோம். அடுத்து இன்னொன்று இருக்குது, நம்ம பெரியார் இயக்கத்திலேருந்து விலகி அரசியல் இயக்கமாக மாறிட்டாங்க. திமுக அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. அவங்க வந்து 1950க்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த செய்தித்தாள்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தின அந்த காலகட்டத்தில் எத்தனை இதழ்கள் வச்சுருந்தாங்க. திராவிட நாடு, இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதழ்கள், பேரறிஞர் அண்ணா நிறைய எழுதுவார், கலைஞர் நிறைய எழுதுவார் அப்படின்னு சொல்லி அந்த 50கள் வரைக்கும் அந்த இதழ்கள் அப்படின்னு வரும்போது அது அந்த திராவிட டாமினேஷனை தான் வச்சுருந்தாங்க. 50களுக்கு அப்புறமா இந்த கலர் சினிமா அதெல்லாம் வந்து அந்த முதன்மை ஊடகமாக செய்தித்தாள் இல்லாமல் அது ஒழிஞ்சு போய் சினிமா வந்து முதன்மை இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் கூட சினிமாவுக்குள்ள எத்தனை பேரை உள்ள வச்சிருந்தாங்க. ஆனால் நான் அதனால தான் இந்த தனித்தனியை பிரித்து சொல்கிறேன். பெரியார் இயக்கம் அப்படிங்கிறது தேர்தல் அரசியலில் பங்கேற்காத அந்த இயக்கங்கள் வந்து எப்படி இந்த ஊடகத்தெல்லாம் பயன்படுத்திச்சு, அந்த தேர்தல் அரசியலுக்கு உள்ளே இருந்த திமுக வந்து அது எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்திச்சு அப்படிங்கிற வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ 50களுக்கு அப்புறம் பேரறிஞர் அண்ணா எழுதினாரு, கலைஞர் எழுதினாரு, எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து உருவாகினாரு, சிவாஜி வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தார், எல்லாரும் தேர்தல் அரசியல் இருந்தாங்க. யாரும் வந்து பெரியார் கூட எம்ஆர் மாதிரி ஒரு சில விதிவிலக்கா ஒரு சில பேர் சினிமாக்காரங்க இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலான சினிமாக்காரங்க திமுகவில் தான் இருந்தாங்க. அப்போது செய்தித்தாள் உலகத்தில் எப்படி டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி அடுத்த சினிமா உலகத்துலேயும் திராவிட இயக்கங்கள் டாமினேட் பண்ணி 67 ஆட்சிக்கு வந்ததுக்கும் சினிமாவும் ஒரு முக்கிய ஒரு டூலாக இருந்திருக்கு. அப்போ பெரியார் இயக்கம் அதை வந்து முன்னெடுக்காதத அவன் முன்னெடுத்து போயிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி டிவின்னு வரும்போது கூட அவன் சன் டிவி, அப்புறம் இன்னைக்கு கலைஞர் டிவி வரைக்கும் எல்லாத்துலேயும் மீடியா வரைக்கும் அவன் வளர்ந்து போயிட்டான். அது காரணம் இருக்கும், அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்திருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால நமக்கு அந்த வழி இல்லாமல் இருக்கும். அதனால் நம்மளால் சொந்தமாக டிவி ஆரம்பிக்க முடியாமல் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அதுக்காக மற்றவங்களே நம்ம முழுமையாக குறை சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா. எல்லாத்துக்கும் மற்றவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது 90களில் டிவின்னு வரும்போது கூட அதுலேயும் வந்து இந்த திராவிட இயக்கம் வந்து சொந்தமாக டிவி வைக்கிறது, இது பண்ணுறது, எல்லா டாமினன்ஸும் வந்து அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி சோஷியல் மீடியா இந்த உலகத்தில் இந்த 2020க்கு அப்புறம் சோஷியல் மீடியா முதன்மையான ஊடகமாக மாறினதுக்கு அப்புறமாவும் கூட அவங்களும் தனியாக ஐடி விங் இதெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஆரம்பித்தது வந்து இன்றைக்கி வந்து முதன்மை ஊடகமாக இருக்கிறது வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தான். அதை வந்து பெரியார் இயக்கம் எஃபெக்டிவாக பயன்படுத்தி இருந்தால் நம்முடைய கருத்துக்கள் வந்து அதிகமாக போய் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி அதை வந்து திமுக போன்ற திராவிட கட்சிகள் வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தி இருந்தால் அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நல்லா போய் சேர்ந்துருக்கும். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டோம் அப்படின்னா மூணாவதாக ஏதாவது ஒரு சக்தி உள்ள வந்து நம்மளை வந்து தீய சக்தின்னு சொல்லும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுறதுக்கு நம்மளுடைய அந்த ஆன்லைன் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் வந்து காரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த இதில் தான் நம்ம விஜயோட வெற்றி இல்லை திமுகவோட தோல்வி அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு 50களுக்கு முன்னாடியெல்லாம் தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது வந்து சோஷியல் மீடியாவாக இருக்காது. அதே மாதிரி சினிமா வளர்ந்த 60-70 காலகட்டத்திலையும் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து வச்சு தேர்தல் வெற்றி தோல்வி இங்கிருந்து இருக்காது. அதே மாதிரி 90களில் டிவி வந்ததுக்கு அப்புறமாவும் கூட சமூக வலைத்தளங்களை வச்சு தேர்தல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் 2020க்கு அப்புறம் நிலைமை தலைக்கீழாக மாறிடுச்சு. இன்னைக்கு தேர்தல் வெற்றி தோல்விக்கு முதன்மை காரணமாகவே இருப்பது சமூக வலைத்தளங்கள் தான். கள அரசியல் இல்லை. களத்தில் எவ்வளோ வேலை செஞ்சிருந்தாலும், மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்தாலும், இல்லை எவ்வளோ நல்ல திட்டங்கள் பண்ணியிருந்தா கூட சோஷியல் மீடியாவில் யார் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். இனி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே இதுதான் நிலைமை. 2020க்கு அப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து மாறிப்போச்சு. அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொன்னேன். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் இதை நல்லா பயன்படுத்திக்கிறவன் ஜெயிக்கிறான். அதாவது எவன் இதை பயன்படுத்திக்கிட்டு மக்களை நல்லா ஏமாற்ற முடிஞ்சதோ அவன் ஜெயிச்சிட்டான். அதுதான் விஷயமா இருக்குது. இதில் இன்னொரு நுணுக்கத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கொள்கையை நம்ம பேசுகிறோம். கொள்கையை பேசிட்டு ஒரு இடத்துல நம்ம இப்போ விஎம் தெரு எடுத்துக்கிறோம். விஎம் தெருவில் ஒரு பொதுக்கூட்டம் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். கொள்கையை பேசுகிறோம், பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு 300 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 300 பேர் யாராக இருப்பான்? இந்த தலைப்பு வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ பிடிச்சிருக்கும், பிடிச்ச வந்து உட்காந்துருப்பான். ஒரு 300 பேர் இருப்பான். அந்த 300 பேர்கிட்ட வந்து நம்ம கருத்து வந்து போய் சேருது. அது இருக்கட்டும். அதே இடத்துல வந்து இப்போ வடிவேலு மாதிரியோ இல்லை யாரோ வந்து நல்லா வந்து புகழ்பெற்ற நடிகர் யாரோ ஒருத்தன் வரான். அவன் வந்தால் எத்தனை பேர் வருவான்? நிறைய கூட்டம் கூடிடுவான். 10,000 பேர் கூட்டம் கூடுவான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? கொள்கையாக பேசுவான். இல்லை, பொழுதுபோக்கான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பொழுதுபோக்கான விஷயங்களுக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷம் வந்து வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி ஏதோ ஒரு கொள்கையை உள்ளே புகுத்திக்கிட்டா அது மக்களை அதிகமாக போய் சேருமா, இல்லை நம்ம கூட்டம் போட்டு அந்த 300 பேர்கிட்ட நம்ம சொல்கிறது வந்து அதிகமாக போய் சேருமா?
அப்படின்னு பார்த்தா அந்த வடிவேலோ இல்லை நடிகரை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சு அப்போ அங்கே நடுவில் ஒரு 5 நிமிஷம் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு வைங்க, அதுதான் மக்களை வந்து அதிகமாக போய் சேருது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கொள்கையை தேடி வருவது கிடையாது. இப்போ எல்லாம் காலைல எழுப்புறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், வரான், வீட்டுக்கு வரான், சாயங்காலம் என்ன பண்ணுறான், போய் ஏதாவது கொள்கையை கற்றுப்போம், நாட்டை திருத்தும் அப்படின்னு எத்தனை பேர் வருவான்? மக்களுடைய நோக்கமாக அது இல்லை. மக்களுடைய நோக்கமாக எது இருக்குது அப்படின்னா, வேலைக்கு போகிறோம், வரோம், ரிலாக்ஸேஷன், பொழுதுபோக்கு. இப்போ பொழுதுபோக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை நோக்கி தான் வந்து மக்கள் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ கொள்கையை நோக்கி மக்கள் வரதில்லை. அப்போ பொழுதுபோக்கை நோக்கி மக்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்களோ இல்லை எதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்களோ அந்த தளங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாமல் கொள்கையை நைஸாக உள்ள புகுத்தி அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள வந்து வேற மாதிரி சிந்திக்க வைக்க முடியும். அதை தான் வந்து விஜயோடைய அந்த அவங்களுடைய இதெல்லாம் பண்ணி அவங்க நிறுவனங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவும் நிறைய நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காங்க. இப்போ பென் டீமாக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஐடிவிங் வேற நிறைய நிறுவனங்கள்லாம் திமுக வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாம் அவங்களுடைய முதன்மையான ஒரு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்சிகளுக்கான அந்த பிரச்சாரம் பண்ணுறது தான் முதன்மையான நோக்கமாகவே இருக்குது. மக்கள் கூட பயணித்து மக்களோட பல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த கட்சிகளுக்காக ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணுறது, அதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்குது. ஆனால் விஜய்க்காக பிரச்சாரம் பண்ண நிறுவனங்கள் வந்து அந்த தளத்தில் வேலை செய்கிற நிறுவனங்கள் இல்லை. அந்த வித்தியாசம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ விஜய்க்காக வேலை பார்க்குற அந்த நிறுவனங்கள், வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லுங்க, அந்த ரூட் மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் வேலையை அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களாம் சினிமாக்காரங்க, மெயின் வேலையை அவங்களுக்கு என்னன்னா மக்களுடைய பொழுதுபோக்கு சார்ந்த தளங்களில் விளம்பரம் செய்கிறது, அதுதான் அவங்க முதன்மையான வேலையை. அவங்களுக்கு வந்து கொள்கை பிரச்சாரம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வேலை இல்லை. கொள்கையை பிரச்சாரம் பண்ணால் அந்த கொள்கையோட எவன் தன்னை இணைச்சிக்கிறானோ அவன் தான் வந்து அந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்ப்பான், எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கை நாடி சென்ற அந்த மக்களை கவனிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆன்லைனில் யார் யார் என்னென்ன பொழுதுபோக்கு அம்சங்களை பயன்படுத்துகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன இதெல்லாம் படிக்குது, யாரெல்லாம் வந்து சமையல் குறிப்பு போய் பார்க்குறாங்க, யாரெல்லாம் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு சமையல் குறிப்பு வீடியோ பார்க்க போவான் ஒருத்தன். நம்ம மக்கள் வந்து சமையல் குறிப்பு வீடியோ பார்க்க போனாங்க அப்படின்னா சமையல் குறிப்பு வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா நடுவில் வந்து சம்மந்தமே இல்லாமல் தாவைக்காவோட கருத்துக்கள்லாம் உள்ளே வந்து புகுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு சமையல் கலைஞர் வந்து பயங்கரமான சமையல் கலைஞராக இருப்பார். அவர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சமையல் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கலைஞரோட அவர் போடுற இன்ஸ்டாகிராம் வீடியோ அதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த சமையல் கலைஞர்கிட்ட காசு கொடுத்துட்டு நீ வந்து தாவைக்கு ஆதரவு ஒரு வீடியோ போடு அப்படின்னு, அவருக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவர் அது வரைக்கும் ஒரு 100 வீடியோ போட்டிருப்பாரு, எல்லாமே எப்படி சமையல் செய்கிறது, எப்படி வந்து தோசை சுடுறது, அதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பாரு. திடீர்னு பார்த்தா 101வது வீடியோ வந்து தாவைக்கை தான் சிறந்து அடிச்சு கொடுக்கும், அது ஏன் தெரியுமா அப்படின்னு போட்டு அடுத்து 102வது வீடியோ வந்து சமையல் போயிடுவார். மறுபடியும் சம்மந்தமே இல்லாத ஒரு பக்கத்தில், சமையல் பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து நுழைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து பொழுதுபோக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்கிறத ரொம்ப துல்லியமாக கவனித்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு ப்ரோ விஜய் விஷயங்களை வந்து புகுத்திட்டாங்க, திட்டமிட்டு மேனிபுலேட் பண்ணி புகுத்திட்டாங்க. இந்த விஷயத்தில் வெளிப்படையாக சொல்லணும்னா திமுகவுடைய அந்த ஐடிவிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து தோற்று போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால் இது வந்து இவிஎம் மிஷினில் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில குற்றச்சாட்டு சிலர் வைப்பாங்க. ஆனால் இவிஎம் மிஷினில் அப்படி ஏதாவது கோளாறு பண்ணுறதா இருந்தால் பாஜக வந்து ஜெயிக்க வைக்க முடியாதா? நம்ம அதையும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா? அதுக்காக இவிஎம் மிஷினில் கோளாறே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இவிஎம் மிஷினில் கோளாறு பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா இந்நேரம் பாஜக தேர்தல் ஆணையம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அவங்க பாஜகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவிஎம்ல வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக அவங்க பண்ணிக்க முடியும்? பாஜகவுக்கு சாதகமாக எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணிக்க முடியல. பாஜக இந்நேரம் ஒரு 10 தொகுதி 15 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்க முடியல. ஆனால் பாஜக ஒன்றுமே இல்லாமல் ஒரு தொகுதி தானே ஜெயிச்சுது. அப்போது யார் கட்டுப்பாட்டில் அந்த இவிஎம் மிஷின்லாம் இருக்கோ அவனே வந்து அவன் சொந்த கட்சியை தோக்க வைப்பானா? அப்போ அதை யோசிக்க வேண்டிய அந்த விஷயம் இருக்குல்ல. அதனால இது வந்து ஒரு விஜய் வேவ் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அண்ட் அந்த வேவ் வந்து ஒரு இயற்கையான வேவா அப்படின்னு பார்த்தா அது ஒரு இயற்கையான வேவ் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து சினிமா பார்க்குறாங்க, விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்களே பல பேர் திமுக தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இத்தனை வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அது நம்ம பார்த்தாலே தெரியும். இப்போ 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 அதனால தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனையும் வந்து உருவாகுது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ விஜய் ரசிகர்கள் இருக்கிறனாலே உடனே தாவக போடுவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையெல்லாம் மக்கள் இல்லை. ஆனால் அந்த மனநிலைக்கு மக்களை கொண்டு வரதுக்காக நிறைய வேலைகளை வந்து ஆன்லைனில் இந்த இன்ஸ்டாகிராமில் இதில் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம கூட்டங்கள் போடுறது இல்லை செய்தித்தாள் இது பண்ணுறது வேற டிவியில் பிரச்சாரம் பண்ணுறது இது பண்ணுறது எந்த பிரச்சாரம் பண்ணாலும் அது எல்லாமே இந்த சமூக வலைத்தள சோஷியல் மீடியா பிரச்சாரத்துக்கு பின்னாடி தான். இவன் வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு முதல் இடத்துல சோஷியல் மீடியா பிரச்சாரம்ங்கிறது வந்துருச்சு. இப்போ இதில் கோட்டை விட்டால் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் தோக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுதான் வந்து இந்த விஷயத்தில் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது
திமுக அதிமுக இருக்கு 2 கட்சி. இப்போ திமுக வந்து குறை சொல்லணும் அப்படின்னா அதிமுகவோட எடப்பாடி ஆட்சி வச்சு என்ன வேணா குறை சொல்லிக்கலாம். அதே மாதிரி எடப்பாடி வந்து திமுக குறை சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சி 5 வருஷம் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு சின்ன தப்பு இருந்திருக்கும், அந்த சின்ன தப்பை பெருசாக்கி பேச முடியும், அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜயை என்ன குறை சொல்லுவாங்க? அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த கரூருங்க ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனை காலி பண்ற அளவுக்கு பெரிய விஷயமா இல்லையே. அப்படி பார்த்தா அவங்க இதே மாதிரி சம்பவங்கள் வந்து திமுக அடிச்சு நடக்கலையா, அதிமுக அடிச்சு நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அப்போ அங்க என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் ஜெயிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா விஜய் வந்து ஒரு புதுமுகம் அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை வந்து மக்களுக்கு விஜய் மேல இருந்ததும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஏன்னா விஜய் மேல என்ன குறை சொல்றது? ஆட்சி பண்ணியிருந்தா குறை சொல்லலாம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்போ இனி வந்து இவங்க ஆட்சியில் என்னென்ன தில்லுமுல்லு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இந்த ஒரு மாசம் அவங்க பண்ணதே வந்து 5 வருஷம் பேசுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மாசத்துலயே பயங்கரமான ஆளா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து புதுமுகம்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரியல. இவங்க திமுக அதிமுகவோட பெரிய இதுவா இருப்பாங்க போல் இருக்கு. ஒரு மாசத்துலயே அவ்வளவு வேலை பண்றாங்க, அவ்வளவு தில்லுமுல்லு வேலை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துல எவ்வளவு கண்டென்ட் கிடைக்கும். அதனால அடுத்த தேர்தல் வரும்போது விஜய் எதிர்த்து இந்த விஷயங்கள் எங்க சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து திமுகவுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு திமுகவுக்கு இந்த தேர்தல் இருந்ததா? இல்லை இல்லைங்களா? அப்போ விஜயை பத்தி ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இயற்கையா திமுகவுக்கு உருவாகாம போயிடுச்சு. ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய்க்கு வந்து ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சி இருந்தனால அவங்கள குறை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை வந்து ஒரு இதுவாக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க விஜயை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லா பிளேமையும் தூக்கி இன்ஸ்டாகிராம் மேலே போட்டுறோம். என்னமோ வந்து இவ்வளோ காலம் மக்கள் வாக்களிச்ச மக்கள்லாம் ரொம்ப அறிவாக ஓட்டு போட்ட மாதிரியும், இந்த ஒரு ஓட்டு மட்டும் தான் தப்பாக போட்ட மாதிரியும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த ஜென்சி அவங்க கணக்குல எழுதிடும். எல்லா தப்பும் எல்லாமே நீ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எழுதுறோம். ஆனால் இந்த ஒரு இதில் மட்டும்தான் பெரியார் இயக்க நிலைப்பாட்டுக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லையே. எவ்வளோ விஷயங்களை நம்ம வரலாற்றில் வந்து பார்க்க முடியும். இப்போ 1967 திமுக வெற்றி பெற்ற தேர்தல், முதல்ல வெற்றி பெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் பெரியாரோட நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் ஆதரிச்சாரு. அப்போ பெரியார் காலத்திலேயே, பெரியார் அந்த அளவுக்கு பகுத்தறிவு பலமா இருந்த அந்த காலகட்டத்திலேயே மக்களை வந்து பண்படுத்துறதுக்கு அவ்வளோ வேலைகள் பெரியார் வந்து செஞ்ச அந்த காலகட்டத்திலேயே கூட பெரியார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுக்கு எதிராக தான் நடந்திருக்கு. அதுவும் என்ன, ஒட்டுமொத்த தமிழ்நாடே பெரியாரோட முடிவுக்கு எதிராக தான் முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா? அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதே மாதிரி சரி, அந்த விஷயத்தை விடுவோம். இப்போ 1976 காலகட்டத்தில் நெருக்கடி நிலை வந்து நம்ம பார்த்தோம். இந்திரா காந்தி அவங்க வந்து நெருக்கடி நிலை வந்து கொண்டு வந்தாங்க. எவ்வளோ திமுக வந்து கஷ்டப்பட்டுச்சு, திக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அப்போது வரலாற்று பதிவுகள். அது எல்லாமே வந்து அவ்வளோ தூரம் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இந்த நெருக்கடி நிலைனா எல்லாமே வந்து சென்சார்ஷிப் கொண்டு வந்துருவாங்க. எந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லாமல் டோட்டலாக வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஆட்சியே வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கலைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். 1976 அப்போ இந்திரா காந்தி வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும். அப்போ ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை எழுதுனா கூட நம்ம விருப்பத்துக்கு நம்ம எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. என்ன பண்ணோம் அப்படின்னா, அது சென்சாருக்கு வந்து அங்கே போவோம். அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் படித்து பார்ப்பாங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே நீக்குவாங்க, சில வார்த்தையெல்லாம் நீக்கிட்டு அந்த மாதிரி சென்சார்ஷிப். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு பத்திரிகை நடக்குது அப்படின்னா அந்த பத்திரிகையோட எடிட்டர் தான் வந்து அதை எடிட் பண்ணுவார். ஆனால் அந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அரசாங்கம் அதை பண்ணும். அரசாங்கம் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் எல்லாத்தையும் வந்து முடக்குவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு நெருக்கடி காலம் 1976 இருந்தது. அப்போ ஒரு நடிகர் இருந்தார்ல, இப்போ ஒரு நடிகர் இருக்க மாதிரி அப்போ ஒரு நடிகர் இருந்தார்ல, எம்ஜிஆர் அப்படின்னு. அவர் உடனே கட்சி பேரே மாத்திட்டாரு. அகில இந்திய அப்போதான் அந்த ஆஇ அப்படிங்கிறது முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக மட்டும் தான் இருந்தது. இந்த அஇஅதிமுக, அந்த அகில இந்தியா அப்படிங்கிறத அப்பதான் அவர் சேர்க்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, சேர்த்து டெல்லிக்காரனும் நம்மளை கூட வந்து ஒரு இதுவா சமரசமா போயிடலாம், அப்பதான் நம்மளை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகர் எவ்வளோ பயந்து இது பண்றாரோ அதே மாதிரி அப்ப இருந்த அந்த நடிகரும் வந்து கட்சியோட பேரே மாத்துற அளவுக்கு இருந்துட்டாரு. இவர் பயந்தா அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வைக்கிற மாதிரி அவர் அப்படி மாத்திட்டாரு. அந்த மாதிரி அஇஅதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி பேரே வந்து மாத்தி வச்சிருந்தாரு. அப்போ மக்கள் வந்து இதை பாக்குறாங்க. இப்போ மக்களுக்காக களத்தில் நிக்கிறது யாரு? திமுக தான் நிக்குது. அப்போ நெருக்கடி காலத்துல திமுக நிக்குது. அதே மாதிரி திக நிக்குது. பெரியார் இயக்கம் வந்து அப்ப நிக்க, பெரியார் அப்ப இல்ல, பெரியார் இயக்கம் தான் நிக்குது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறமா வந்த தேர்தலில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தா, மக்கள் வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க உரிமைகளுக்காக டெல்லியை எதிர்த்து போராடிய அந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கணும் இல்லையா?
ஆனா அப்ப யார் ஜெயிச்சா? அந்த நெருக்கடி நிலை முடிஞ்சு வந்த தேர்தலில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இந்த காலத்து அந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து தற்குறிகள் அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு? இப்போ அந்த காலத்துல என்னமோ அந்த காலத்துல யோக்கியமா இருந்த மாதிரி இந்த காலத்துல இவங்க தான் வந்து எல்லாம் இது பண்ற மாதிரி சொல்லி அது எப்படி சொல்ல முடியும்? சரி, இதை விடுங்க. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பெருமையா சொல்றோம் கலைஞரை பத்தி. பெண்களுக்கு சொத்துல வந்து இந்த பரம்பரை சொத்துக்கள்ல சம உரிமை வந்து கலைஞர் வந்து 1989 முதல்ல கொண்டு வராரு. அது 1929 பெரியாருடைய அந்த செங்கல்பட்டு மாநாட்டு தீர்மானம், இந்த மாதிரி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு. அதை 50 ஆண்டுகளுக்கு மேல அதுக்கு மேல கழிச்சு 1989 கலைஞர் வந்து முதல்ல கொண்டு வராரு, பெண்களுக்கு சொத்துல சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை 1989 91 வரைக்கும் கலைஞர் வந்து பண்றாரு. அதே காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்திய அமைதிப்படை அப்படிங்கிற பேர்ல அங்க ஈழத்துல அனுப்பி அங்க இருக்கிற பல தமிழர்கள் எல்லாம் வந்து கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இந்திய அமைதிப்படை, இந்திய ராணுவம் அப்படிங்கிற பேர்ல அங்க ஈழத்துல அங்க போயிட்டு அமைதியை நான் நிலைநாட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிற பல தமிழர்கள் வந்து இந்திய ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி பல பெண்கள், தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். எல்லாமே செஞ்சு இந்திய ராணுவம். மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ராஜீவ்காந்தியை வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்க, யார் என்ன ஏதுலாம் தெரியாது. ஆனா மக்களுக்காக 1989 91 அந்த 2 வருஷ காலகட்டத்தில் திமுக அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கு. அதுவும் எம்ஜிஆர் இல்லாத காலகட்டத்தில் ரொம்ப ஒரு 13 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் அப்பதான் கலைஞர் திருப்பி ஆட்சிக்கே வராரு. அப்படி 13 வருஷம் கழிச்சு கலைஞர் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு அவ்வளவு திட்டங்கள்லாம் கொடுத்து மக்களோட உரிமைகளாக நின்று ஈழம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆதரவா கலைஞர் நின்று இப்போ எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு பக்கம், தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு குரலா யார் ஒழிச்சான்னு பார்த்தா கலைஞர் வந்து அந்த 2 வருஷம் ஒழிச்சிருக்கிறாரு. ராஜீவ்காந்தி வந்து இறந்து போயிட்டாரு. உடனே வந்து அந்த அனுதாப ஓட்டுல மக்கள் என்ன பண்ணாங்க? 91 ஜெயலலிதா ஜெயிக்க வச்சாங்க இல்லையா? அப்ப கலைஞர் செஞ்ச நல்லதை வந்து அப்ப மக்கள் பார்த்தாங்களா? இல்லையா? அப்ப அந்த கன நேரத்துல அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, அப்போ வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தோணுது, அப்ப இது பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் வந்து மக்கள் அந்த காலத்திலே போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து பெஸ்ட் கேண்டிடேட் யாரு, பெஸ்ட் சிஎம் யார் அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுக்காம அவங்க மனம் போன போக்கில் தவறான முடிவுகளை எடுப்பது என்பது பெரியார் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் இந்த ஜென்சி மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் தான் எல்லாம் காரணம், இந்த காலத்து மக்கள் தான் தற்குறிகள், ஏதோ அந்த காலத்து மக்கள்லாம் வந்து ரொம்ப புத்தி குருமையோட நம்ம எல்லா முடிவும் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து நம்ம சொல்ல முடியாது. காலங்காலமா அந்த காலத்திலிருந்தே இந்த மாதிரியான தவறான முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா 2011 இப்போ காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து 2011 கலைஞரோட கடைசி ஆட்சி காலம் வரைக்கும் எல்லா ஆட்சி காலத்துடைய பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்டான பொருளாதார வளர்ச்சி எப்போ இருந்தது அப்படின்னா 2006 to 2011 அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறதுலே பெஸ்டான பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அது கலைஞரோட ஆட்சியா இருந்தது. ஆனா 2011 என்னாச்சு? கலைஞர் ஜெயிச்சார் இல்லையே, அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம சொல்றோம் டபுள் டிஜிட் எக்கனாமியை வந்து ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரு, திராவிட மாடல் அரசு வந்து 2021 26 வரைக்கும் டபுள் டிஜிட் எக்கனாமி வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா என்னாச்சு? இந்த டபுள் டிஜிட் எக்கனாமி கொண்டு வந்து என்ன யூஸ்? அடுத்த தேர்தலையே மக்கள் வந்து மாத்தி போடுற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அதனால இது வந்து வரலாறு முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், இது வந்து எதுவும் புது விஷயம் கிடையாது அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா இதெல்லாம் பயன்படுத்தி விஜய் மட்டும்தான் லாபம் ஈட்டினாரா, விஜய் மட்டும்தான் ஓட்டை வந்து அதிகரிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து விஜய் ஜெயிச்சிருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்து ஒரு நெகட்டிவான ஒரு அபிப்பிராயம் வந்து வெகுஜன பொதுவாக இந்த முற்போக்கு சக்திகளுக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்த்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம். ஆனால் நம்ம சீமான் எடுத்துக்கோமே, இப்போ ஈழத்துக்காக நம்ம தலைவர் குளத்தூர்மணி வந்து எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, சீமான் என்ன செஞ்சிருக்கான், ரெண்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட ஈழம் அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வரா, இல்லை குளத்தூர்மணி அவரை தெரிஞ்சவங்க எத்தனை பேர், சீமானை தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா சீமானை தெரிஞ்சவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது? அதே மாதிரி நம்ம வந்து சீமான் கட்சி வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா கலாய்ப்போம். என்ன சொல்லி கலாய்ப்போம்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, வாட்ஸ்அப்பில் வந்து கட்சி நடத்துகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து கிண்டலாக சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? 2021 தேர்தலில் ஏதோ ஒரு 2% 3% வாக்கு வச்சிருந்தான். அப்புறம் 2019 அப்புறம் 2021 அந்த 4% வந்து அதிகரிச்சான். அப்புறம் 2024 என்னாச்சு? அப்போ 2024 என்னாச்சு? 2024 அது 8% வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா? அப்போ ஈழத்துக்காக இவ்வளவு
இழப்புகளை சந்தித்த ஒரு இயக்கம், இவ்வளவு இழப்புகளை சந்தித்த ஒரு தலைவர் இருக்கக்கூடிய சமயத்துல நம்முடைய பேச்சு பிரச்சாரம் எல்லாத்தையும் மீறி அவன் எப்படி ஓட்டை வந்து அதிகரிச்சுக்கிட்டான்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப நம்ம வந்து கேலியா கிண்டலா நம்ம வந்து கள அரசியல் பண்றோம், களத்துல வந்து நம்ம நிக்கிறோம், வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆன்லைன்ல என்னவோ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலியா கிண்டலா பண்ணிட்டோம். ஆனா எது எடுபட்டு இருக்கு? நம்ம களத்துல பேசுனதை விட அவன் ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல அவன் என்ன பண்ணானோ அதுதான் எடுபட்டு இருக்கு. அதனாலதான் அவன் வந்து 2024 வரைக்கும் அதிகரிச்சுட்டு வந்துட்டான். சரி, அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான், அப்படி பாதியா குறைச்சிட்டான். அதுக்கும் கூட நம்ம வந்து பெருமை வந்து தேடிக்க முடியாது. அந்த விஜய் அலையில அவன் வந்து பாதியா குறைஞ்சிட்டான். நம்ம வந்து அந்த பெரியார் அவன் எதிர்த்து பேசிட்டான் அதனால அவன் குறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே சொன்னா கூட எத்தனை சதவீதத்தை வந்து நம்ம ஆதிக்கம் செலுத்தியிருப்போம், அவனோட ஓட்டை நம்மளா குறைச்சோம் இல்லையா? அந்த விஜய் அலையில எல்லாருமே வந்து அடி வாங்கும்போது அவனை சேர்ந்து அடி வாங்கிட்டான். அப்படிதான் குறைக்க முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது தான். சமூக வலைத்தளங்கள்ல நம்மளுடைய ஆதிக்கம் இல்லாததுதான் முக்கியமான காரணம். நம்ம களத்துல நல்லா வேலை பார்க்குறோம், இது பண்றோம், எல்லாம் இது பண்றோம். அதற்கு அந்த விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல போய் சேர்ந்தாதான், பரப்பப்பட்டதான் மக்கள்கிட்ட வந்து போய் சேரும். அது போதுமான அளவுக்கு மட்டும் இல்ல, ஒரு நம்ம செஞ்ச வேலையில ஒரு 5% கூட சமூக வலைத்தளங்களை பெருசா பரவி இருக்காது. ஆனா எதுவுமே செய்யாதவங்க வந்து அந்த விளம்பரம், அந்த கவர்ச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு இது சீமான் காலத்துல இருந்தே நடக்குது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய தேவைகள்ங்கிறது இருக்கு. அதே மாதிரி சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த அறிவியல் மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பிரச்சாரம் பண்றது நம்ம தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் எல்லாத்தையும் அதிகமா பயன்படுத்துபவர்களாகவும் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நம்முடைய எதிரிகளா இருக்கிறவன் நம்மளை விட நல்லா பயன்படுத்துறாங்க. சோசியல் மீடியா பயன்படுத்தி பிஜேபி காரன் இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அவன் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்றான். ஆனா அவன் வந்து அந்த சயின்டிபிக் டெம்பர் பத்தியோ அந்த அறிவியல் மனப்பான்மை வளர்க்கறத பத்தியோ பேசுறது இல்லை. ஆனா நம்ம தான் பகுத்தறிவு கொள்கையை பேசுறோம், நம்ம தான் அந்த அறிவியல் சிந்தனையை வளர்க்கறத பத்தி எல்லாம் பேசுறோம். ஆனா அப்படி பேசக்கூடிய நம்ம வந்து அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து நம்ம சோசியல் மீடியால பல விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஏஐ, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இப்போ பெரிய வளர்ச்சியை வந்து அடைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம வந்து இப்போ பெரியாரோட கொள்கை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போதாது இந்த இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம தலைமுறைக்கு அடுத்ததும் வந்து இந்த கொள்கைகள் வந்து வளர்த்து கொண்டு போனோம். அப்படிலாம் இருக்கிற சமயத்துல நம்ம இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கத்துக்கணும். சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நமக்கு வந்து விஷயம் தெரியும், நம்ம வந்து கொள்கை ரீதியாக நம்ம சரியா இருக்கும் அப்படிங்கிறது போதாது. அது இதை நம்ம சரி பண்ணிக்கல அப்படின்னா இன்னும் அடுத்த 20 வருஷம் கூட விஜய் ஆட்சியை கூட தொடர கூட வாய்ப்பு இருக்கும். இப்போ அதெல்லாம் நடந்துடக்கூடாது. நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு குஜராத் மாதிரியோ இல்லை வந்து அங்கே பீகார், ஊபி மாதிரியோ நம்ம தமிழ்நாடு வந்து மாறிடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இந்த சோசியல் மீடியா பயன்படுத்துறதை வந்து அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத விட தாக்கத்தை அதிகப்படுத்தணும். நிறைய நுணுக்கங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரியார் இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருப்பது பல மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது. அதில் முதன்மையாக நம்ம வச்சுக்கிறது இந்த ஜாதி சார்ந்த அந்த மூடநம்பிக்கைகளை ஒழிப்பதற்கான பிரச்சாரத்தை வந்து நம்ம அதிகமாக வந்து முன்னெடுப்போம். அதே மாதிரி மதம் சார்ந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம அதிகம் முன்னெடுப்போம். அது மாதிரி பெண் உரிமை அது சார்ந்த பிரச்சனை எடுப்போம். அது மாதிரி கம்யூனிசம், அது மாதிரி தமிழ்நாட்டு உரிமைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதிகமாக முன்னுரிமை கொடுப்போம். இதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான இதாக இருக்கும். இப்போ இந்த ஒரு மாச விஜய் ஆட்சி வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஒரு மாசத்துல நிறைய வதந்திகள் பரப்புறதையும் பார்த்தோம். இப்போ திமுக ஆட்சியில செய்த ஏற்கனவே திட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க செஞ்ச மாதிரியான பிம்பத்தை கொடுக்கறது, அப்புறம் எதுவுமே நடக்காத விஷயத்துக்கு பில்டப் அதிகமாக கொடுக்குறது. இப்போ அந்த சிங்கப்பெண் அதிரடி படையா இருக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்டே ஒன்றும் கிடையாது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அது ட்ராக் ரெக்கார்டு என்ன இருக்கு, அவங்க ஒரு 6 மாத காலம் இல்லை ஒரு வருட காலத்தில் அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, அதோட விளைவுகள் இந்த சமுதாயத்தில் என்ன இருக்கு, அதை பார்த்து அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும். வெறும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அச்சீவ்மெண்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே அவ்வளோ பில்டப் கொடுத்து அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வந்து உண்மையிலேயே திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி தான், திராவிட இயக்கம் அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள மக்கள் இருக்கக்கூடிய சமயத்துல அந்த அரசியல் ரீதியான மூட நம்பிக்கையை உடைப்பதும் கூட ஒரு பகுத்தறிவு பணி தான், ஒரு பெரியார் இயக்க பணியாக தான் வந்து அது இருக்க முடியும். ஆனால் அதே வேளையில அதை முதன்மை பணியாக நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அந்த அரசியல் மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு நம்ம மட்டும் இல்லை, டிஎம்கே வந்து அவங்க தனியாக ஐடிவிங்னு வச்சிருக்காங்க.
அவங்களும் இந்த அரசியல் மூடநம்பிக்கையை ஒழிப்பதற்கு தொடர்ச்சியாக பங்காற்றுவாங்க. ஆனா இந்த ஜாதி ரீதியான மூடநம்பிக்கைகள், இந்த மத ரீதியான மூடநம்பிக்கைகள் அதெல்லாம் உடைக்கிறது நம்ம தான் பண்ணணும். அது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிடேஷன் படி செயல்பட்டால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். இல்லை லிமிடேஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியார் இயக்கம் மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த காலத்திலும் ஜெயிக்க மாட்டாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எதை வந்து திமுக கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாதி ரீதியான மூடநம்பிக்கை, மத ரீதியான மூடநம்பிக்கையெல்லாம் ஒடுக்குவது வந்து நம்முடைய முதன்மை பணியாக இருக்கணும். கூடவே சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படும் காரணத்தினால இந்த அரசியல் ரீதியான மூடநம்பிக்கையும் சேர்த்து நம்ம உடைப்பதற்கான பணிகளை செய்யலாமே தவிர இந்த அரசியல் மூடநம்பிக்கையை ஒழிக்கும் பணியை முதன்மை பணியாக நம்ம செய்ய முடியாது. அது வந்து ஒரு பெரியார் இயக்கத்துடைய முதன்மை கடமையாக வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ பெரியார் இயக்க அரசியல் நிலைப்பாடுகளில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமராஜர் ஆட்சியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி குலக்கல்வி திட்டம் இருந்தது. ராஜாஜி பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் அப்பாவோட தொழிலே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குலக்கல்வி திட்டத்தை வந்து ராஜாஜி வந்து கொண்டு வந்திருந்தாரு. அப்போ அதெல்லாம் எதிர்த்து உடைச்சி அதுக்கப்புறமா தான் காமராஜர் வந்து முதலமைச்சராக வராரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ ஒரு அரசியல் நிலைப்பாடை ஒரு பெரியார் இயக்கம் எப்படி எடுக்குது அப்படின்னு கடந்த காலங்களில் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ காமராஜரை வந்து ஆட்சி கொண்டு வந்தனால கல்வி வந்து பல மடங்கு உயர்ந்தது. அதே மாதிரி தொழில்கள் வந்து மற்ற மாநிலங்களை விட பல மடங்கு தமிழ்நாட்டில் வந்து மிக அதிகமாக தொழில் வளர்ச்சி இருந்தது. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு. அதே மாதிரி ஒரு தலித் அமைச்சரை வந்து இந்து அறநிலைத்துறைக்கெல்லாம் அமைச்சராக போட்டிருந்தாரு. அதே மாதிரி தீண்டாமைக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகள்லாம் காமராஜர் ஆட்சியில் இருந்தது. இந்த மாதிரி எவ்வளவோ காரணங்களுக்காகத்தான் பெரியார் வந்து காமராஜர் ஆட்சி ஆதரிச்சாரு. திமுகவும் அப்போ கட்சி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா திமுகவை பெரியார் ஆதரிக்கல. காமராஜருக்காக காங்கிரஸ் ஆதரிச்சாரு. காங்கிரஸ் ஆதரிக்கல, காமராஜர் இருக்கிறனால காங்கிரஸ் வந்து ஆதரிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் பெரியார் ஆதரிச்சதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திமுகவை விட காமராஜர் வந்து பெட்டரா இருப்பார் அப்படின்னு அவர் நினைச்சதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அந்த காரணங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆட்சியாகவும் அவருடைய காமராஜர் ஆட்சி வந்து இருந்தது. அதனாலதான் 67 தேர்தலில் கூட திமுகவை ஆதரிக்காம பெரியார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா 67க்கு அப்புறம் அரசியல் சூழ்நிலை என்பது வந்து மாறுது. சூழ்நிலையெல்லாம் மாறி திமுக ஆட்சிக்கு வந்து அவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சி நிர்வாக திறன் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க காட்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு அரசியல் நிலைப்பாடை வந்து மாத்திக்க வேண்டிய தேவை பெரியாருக்கு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவர் வந்து ஈகோ பார்த்துட்டு நிக்கல. இந்த மாதிரி எனக்கு அவனுக்கு ஆகுமா, இல்லை எனக்கு அவனுக்கு ஆகாதா, இல்லை அவன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கானா, அதெல்லாம் பெரியார் பார்க்கல. பெரியார் பார்த்தது ஒன்னே ஒன்று, இப்போ எந்த முடிவு எடுத்தா அது மக்களுக்கு வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அவர் வந்து இத்தனை வருஷமா என்ன முடிவெடுத்தாரோ அதுக்கு அப்படியே தலைகீழா திமுக ஆதரவு நிலைப்பாடை வந்து பெரியார் எடுக்கிறாரு. அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காமராஜர் ஆட்சி காலத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வருஷமா வந்து பெரியார் வந்து ஆதரிச்சார். அந்த காமராஜருக்காக காங்கிரஸ் ஆதரிச்சாரு. அந்த காலகட்டத்தில் தான் 1957 அரசியல் சட்டேரிப்பு போராட்டம் நடந்தது. இப்போ அந்த அரசியல் சட்டேரிப்பு போராட்டத்தில் அதே காமராஜர் ஆட்சி தான் பெரியார் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேரை 3 வருஷம் 4 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஜெயிலில் தூக்கி அடைச்சது. ஜெயிலில் தூக்கி அடைச்சதுக்காக பெரியார் வந்து காமராஜர் வந்து எதிர்த்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு அரசு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டப்படி கைது பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது படி தான் ஒரு அரசு வந்து செயல்பட முடியும். அதனால பெரியார் இயக்க தொண்டர்களே ஆயிரக்கணக்காக காமராஜர் வந்து கைது பண்ணி உள்ள வச்சதுக்கு அப்புறமாவும் கூட அதுக்கப்புறமா 1966 காலகட்டத்தில் காமராஜரை கொலை செய்ய ஒரு முயற்சி நடக்குது. டெல்லியில பசுவதை தடை சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு இந்த சங் பரிவார் அமைப்புகள்லாம் போராடுறாங்க. காமராஜர் வந்து அது உடன்படலை. அது அவங்கவுங்க உணவு வந்து அவங்கவுங்க உரிமை, அதனால பசு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தடையெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுக்காக இன்னைக்கு எந்த காமராஜரை பாஜக வந்து தூக்கி பிடிக்குதோ அந்த பாஜக வந்து அந்த ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காமராஜரை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அப்போ பெரியார் என்ன பண்ணாரு, காமராஜருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. அப்போ வந்து அவர் யோசிக்கல, என்னோட கட்சி தொண்டர்களை என்ன கட்சிக்காரர்களை வந்து காமராஜர் வந்து தூக்கி ஜெயிலில் வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கல. அவரோட சிந்தனை என்னவா இருந்தது, தன்னுடைய சுயநலன், தன்னுடைய கட்சி நலன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுடைய நலன், இந்த சமுதாய நலன் எப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம யாரை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் காமராஜரை வந்து அப்போ ஆதரிச்சாரு. இதே மாதிரிதான் பெரியாருடைய ஒரு ஸ்டாண்டும் வந்து இருந்திருக்கு. அதனால இந்த ஆட்சியில வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த விஷயம் நடக்கல, நமக்கு இது பண்ணல அது பண்ணல அப்படிங்கிற நம்முடைய அந்த பெர்சனல் வெறுப்பை வந்து நம்ம தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டில் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. இப்போ கூட வந்து தாவேக்கா ஆட்சி இருக்குது. இப்போ நம்ம வந்து திமுக வந்து நம்ம ஆதரிக்கிறோம். இப்போ நாளைக்கே வந்து ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க, ஸ்டாலினை விட ஒரு சிறந்த முதலமைச்சரா விஜய் வந்து மாறிட்டாருன்னு வைங்களேன். ஆனால் அது வந்து தலைகள் என்னாலும் நடக்காது. ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க, அப்படி மாறிட்டார் அப்படின்னு வைங்களேன், விஜய் ஆதரிக்கிறதுல நம்ம ஏன் தயங்கணும்? அந்த ஒரு இது வருதுல. இப்போ திமுகவை நம்ம எதுக்கு ஆதரிக்கிறோம்?
திமுக எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அதான் காரணமா? இல்லையே. திமுகவோட நிர்வாகத்தை நம்ம பார்த்துருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியோட அந்த சாதனைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். இவங்க தொடர்ந்தா இன்னும் தமிழ்நாட்டை எங்கெல்லாம் கொண்டு போறாங்க, அந்த தொலைநோக்கு பார்வை அவங்ககிட்ட இருக்குதுங்கிறது நமக்கு புரியுது. அதனால ஆதரிக்கிறோம். இப்போ நாளைக்கே வந்து விஜய் திமுகவோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணா விஜய் ஆதரிக்கிறதா நமக்கு என்ன தயக்கம் வரப்போகுது இல்லையா? அப்போ ஒரு பெரியார் இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தல் அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு ஒன்று எடுக்கும் பொழுது அது சொந்த விருப்புகள் யார் பிடிச்சவன் வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்லாம் பார்க்காம இந்த சமுதாயத்துக்கு அந்த சூழ்நிலையில அந்த அன்னைக்கு தேதிக்கு எது நல்லதோ அந்த முடிவை தான் வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து நம்ம திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்திருக்கிறோம். இதில் சில சிக்கல்கள்லாம் கூட வரும். நம்ம கூட்டம்லாம் நடத்தும் போது நம்ம யாரை கூப்பிடுறது அப்படிங்கிறதுலாம் சில சிக்கல்கள்லாம் வரும். ஏன்னா நமக்கு விசிகால நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஐஎம்எல்ல நண்பர்கள் இருப்பாங்க, மதிமுக நண்பர்கள் இருப்பாங்க, ஏன் தாவைக்கால கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ நமக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வந்து நம்ம கூட்டத்தில் கூப்பிட்டு அப்படி நம்ம அந்த ஒரு அணுகுமுறையை வந்து நம்ம எடுக்க முடியாதுல்ல. அதனால எவ்வளோ சிக்கல் வரும். இப்போ எதிரெதிர் நிலைப்பாடு இருக்கிறவங்கள மேடையில் வந்து ஒரே மேடையில் நம்ம உட்கார வைக்கும் போது அவங்க எதிரெதிர் பேசும்போது அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படிலாம் இருக்கும்பொழுது ஒரு பெரியார் இயக்கம் என்பது ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்க முடியும். நமக்கு பிடிச்சவங்க வந்து ரெண்டு கூட்டணியிலுமே இருக்கலாம். ஆனால் நம்ம நிலைப்பாடுங்கிறது ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். அப்போ தான் ஒரு இயக்கம் வந்து கட்டுக்கோப்பாக நம்ம ஒரு இதில் வந்து போயிட்டு இருக்க முடியும். இப்போ தாவேக்காவோ இல்லை வந்து விசிகாவோ இல்லை வன்னியரசு அமைச்சரோ அவங்க ஏதாவது நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை ஆதரிக்கிறதுங்க வேற. அது வந்து அந்த திட்டம் நல்ல திட்டம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆதரிக்கலாம். பட் ஒரு ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது இதுவா அதுவா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம நிற்க முடியும், ரெண்டு பக்கமும் இருக்க முடியாது. அது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். அதையும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய தேவைகள் என்பது இருப்பு. அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது இந்த சமூக வலைத்தளங்களை நம்ம எவ்வளோ இன்னும் நுணுக்கமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு முடிவாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த சமூக வலைத்தளங்கள், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதில் அக்கௌண்ட் இல்லாத தோழர்கள் கூட அதை அக்கௌண்ட்டெல்லாம் உருவாக்கி நம்முடைய பகுத்தறிவு கருத்துக்களை அதில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குது, அது மாதிரி ஃபேஸ்புக்கு, அது மாதிரி யூடியூப்பு, அது மாதிரி நிறைய வலைத்தளங்களுக்கு அது எல்லாத்தையும் வந்து இப்போது டாமினேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் தான் வந்து முதன்மையான ஒரு விஷயமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை வந்து பார்க்குறோம். அதனால் அந்த பழைய அணுகுமுறைகளை எல்லாம் நம்ம மாற்றிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அந்த காலத்தில் இப்போது ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு பெருமையான காலமாக இருந்தது. ஆனால் அந்த பெருமை எத்தனை காலத்துக்கு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கொள்கை இந்த சமுதாயத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அது இல்லாமல் வெறும் வரட்டு கொள்கையாக நான் வந்து கருப்பு சட்டை போட்டேன், நான் பெரியார் சட்டை அப்படி நான் மட்டும் அப்படி போட்டால் ஒரு பயனும் இல்லை. இந்த சமுதாயத்தையே கருப்பு சட்டை வந்து போட வைக்கணும். அப்படி போட வைக்கிறதெல்லாம் அப்போ அந்த பிரச்சாரத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பயன் இருக்கும். அந்த பயன் என்பது நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொண்டு இந்த சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக பல கருத்துக்களை நம்ம முன்னெடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி பெரியார் காலத்தில் எப்படி அந்த செய்தித்தாள்களை வந்து எப்படி அந்த திராவிடியன் மூமெண்ட் வந்து ஒரு டாமினேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான அந்த சோஷியல் மீடியா அதையும் வந்து வி ஷுட் டாமினேட், அதற்கான காரியங்களை வந்து நம்ம செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.